Respected CRD scientist and also the HOD of Department of Chemistry, Associate Dean Professor Amaresan, respected research person Dr. Manikandan, respected dignitaries on the dais, my dear students, very good morning to all of you. First of all, we thank the management and the higher authorities for giving the facilities to run this program in a useful manner. And also, I appreciate and congratulate the Department of Chemistry for organizing this seminar. And also the topic is very, very useful to all, not only for science students, it is a common topic, that is electrochemical sensor. First, I thank to them for selecting this one. See, conducting this seminar or any other program is not only for the subject purpose. If you go outside, you must know what is the program from which they start and end, and what way the students or the audience should sit in the auditorium, and how can we keep the silent, etc., etc., are all you must learn. That is why we are having that protocol. So initially we are having every function some prayer song. Why? Our mind may be scattered. Our thoughts will be in somewhere in canteen or house like that. So to bring your mind to avoid the scattering thought and to be within this environment, that prayer song is given. So whatever you want to learn, first you should be in the ground state, then only you can observe and analyze anything. That you have to learn in these kinds of programs. Here, just I want to give only a brief introduction about the sensor, being I am a physics master. See, sensor means we have to sense something. உங்க உடம்புலே சென்சார் இருக்குன்னு சொல்லுவாங்க. When I was doing the PhD in thin film, I studied the sensor of various gas. To measure the gas, we have studied many materials. நிறைய கெமிக்கல்ஸ் எடுத்துட்டு எந்தெந்த கெமிக்கல்ஸ்லாம் எந்தெந்த கேஸை சென்சார் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்டாக பண்ணோம். when I was doing the PhD. Still I am having it. பட் நம்ம உடம்புக்குள்ளே ஒரு மல்டி சென்சார் இருக்குது. ஒவ்வொரு கேஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஒவ்வொரு கெமிக்கல்ஸை நம்ம கண்டுபிடிக்கிறோங்க. பட்டு எந்த கேஸாக இருந்தாலும் அதை சென்ஸ் பண்ணி இந்த கேஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு நம்மள்கிட்ட ஒரு சென்சார் இருக்குது. அது என்னது? நேச்சராகவே நம்மள்கிட்ட இருக்குது. டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே? நான் படிக்கும்போது ஒவ்வொரு கேஸையும் சென்சார் பண்ணுறதுக்கு என்னென்ன எலிமெண்ட்ஸு என்னென்ன கெமிக்கல்ஸ் எடுத்துக்கலாம்னு ஸ்டடி பண்ணோம். பட் எந்த கேஸாக இருந்தாலும் அதை சென்ஸ் பண்ணி சொல்கிறதுக்கு நம்மள்கிட்டே நேச்சராக இறைவன் கொடுத்துருக்காரு ஒரு சென்சார். அது என்னன்னு சொல்லுங்க? மல்டி கேஸ் சென்சார். தட் இஸ் த இன்னோவேட்டிவ் மஸ்ட் நோ, கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு ஏதாவது புதிய செய்தி கிடைச்சதுன்னு காலையிலேருந்து தேடுங்க. ஏதாவது ஒன்று கிடைக்குன்னா தூங்காதீங்க. அப்போ தான் அந்த டே இட்ஸ் ஏ குட் டே. அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மல்டி கேஸ் சென்சார் என்ன? I expect the answer from you. தெரியலையா? யோசிச்சிங்கன்னா சொல்ல முடியுமே. இது என்னது? சென்ஸ் பண்ணுமா பண்ணாதா? சென்ஸ் பண்ணும் தானே. எந்த ஸ்மெல் இருந்தாலும் சென்ஸ் பண்ணது இல்லையா? எந்த கேஸ் பண்ணது இல்லையா? அப்போ நேச்சராகவே நம்மள்கிட்ட ஒரு சென்சார் ரைட் தானே. அப்போ வரக்கூடிய கேஸஸை சென்ஸ் பண்ணி பிரெயின் மூலமாக அது இந்த ஸ்மெல் இந்ததுன்னு சொல்லுது இல்லையா? ஸ்மால் லாஜிக். ஸோ அந்த மாதிரி அங்கேருந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. பறவை கண்டால் விமானம் படைத்தான்னு சொல்கிறோம் இல்லையா?
அந்த மாதிரி இயற்கை ஒன்று பார்த்து தான் நம்ம வந்து சயின்ஸே வந்து டெவலப் ஆகிருக்கு. அப்போ நோஸை பார்க்குறாங்க. அது ஸ்கின் இஸ் எ சென்சார். சொல்லாமா இல்லைன்னா வலிக்குதா உங்களுக்கு? சென்ஸ் பண்ணுறீங்களா? அப்போ அதுவும் ஒரு சென்சார் தானே. அப்போ நீங்கள் உங்களை சுற்றில இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே யோசிச்சிங்கன்னா உங்களுடைய பிரெயின் வந்து நல்லா இன்னோவேட்டிவாக கிரியேட்டிவாக நிறைய வருங்கிறதுக்கு தான் இந்த செமினார்ஸ். இப்போ இங்கே ஒருத்தர் எலக்ட்ரோ கெமிக்கல் சென்சார்ங்கிற டாபிக் சார் கொடுத்துருக்காங்க. அப்போ கெமிக்கல் சப்ஸ்டன்சஸை பேஸ் பண்ணி how can we identify in the medical diagnosation and environmental, that is mostly in the diabetic also. But நான் பிசிக்ஸ்ங்கிறதுனால என்னென்ன சென்சார் இருக்குன்னு சொன்ன டெம்பரேச்சர் சென்சார். டெம்பரேச்சர் சென்சார்னா என்ன? வீட்டில் ஏசி போடுறோம் இல்லையா, ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் என்ன செய்யுது, கூலிங் ஆனோடனே ஆஃப் ஆகிடுது. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்காக அப்போ அந்த சென்சார் என்ன, அதுக்கு ஏசியை பார்க்குறீங்க இல்லையா, அப்போ ஏசியை பார்க்கும்போது வாட் யூ ஹேவ் டு ஃபீல், தேர் இஸ் எ டெம்பரேச்சர் சென்சார். ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் ஆனோன்னா ஆஃப் ஆன் ஆகுது. ஏன் ஆஃப் ஆன் ஆகணும்? ஹை ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. சிம்பிள் லாஜிக். ஹை ரெசிஸ்டன்ஸ் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகாது. லோ ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போ ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சர் வரும் பொழுது அது என்ன ஆகுது, ஹை ரெசிஸ்டன்ஸை கொடுக்குது, கரண்ட் போக மாட்டேங்குது, ஆஃப் ஆகிடுது. அப்போ ஏசியை பார்க்கும்போது ஃப்ரிட்ஜு சென்சார் இருக்கா இல்லையா, கூலிங் போயிட்டு வருது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணணும். யூ ஹேவ் டு திங்க் வாட் இஸ் அரவுண்ட் யூ. தட் இஸ் த எஜுகேஷன், தட் இஸ் த இன்னோவேஷன், தட் இஸ் த சயின்ஸ், தட் இஸ் த கிரியேட்டிவிட்டி. ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். ப்ரெஷர் சென்சார், பிபி பார்க்குறாங்களா, பிளட் ப்ரெஷரு எதை வச்சு குத்தி பார்க்குறாங்களா, எல்லாம் வச்சு அழுத்தி அது எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுது, அங்கேயும் அந்த ப்ரெஷரு சென்சாருங்கிறது பிபி பார்க்குறது பாருங்க. இப்போல்லாம் டயரில் வந்து எவ்வளோ ஏருங்கிறது அழகாக பார்த்துடுறாங்க. ஒரு முள் ஓடுது இல்லையா, இப்போ கரண்ட் இருந்தால் ஓட போகுது. கரண்ட் எப்போ வரும், லோ ரெசிஸ்டன்ஸ். நீ ஒன்றும் இல்லை, ப்ளஸ் டூவில் வந்து வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்னு படிச்சிருப்பேன். வீட்ஸ்டோன் சமணம் வச்சுட்டு P/Q = R/S, IG = 0. ஞாபகம் இருக்கா? Pங்கிற ரெசிஸ்டன்ஸு Qவில் இருக்கிறது, P/Q = R/S படிச்சிருப்பீங்க, ஞாபகம் இருக்கும். அப்போ இந்த கண்டிஷனில் இருந்தால் கால்நாமடியில் கரண்ட் போகாது. இது நீங்கள் படித்தது. அப்போ ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் PQRSல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஹீட் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் வேரி ஆகும், கரண்ட் போகும். இதைத்தான் எங்கே வச்சுருக்காங்க, ஃபயரிங் ஸ்டேஷன் எல்லாத்துலேயுமே, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியிலலாம் நீ படித்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜை தான் ஃபயர் அலார்ம் சொல்லிட்டு அவன் வந்தால் மோல்டு பண்ணி காமிக்கிறான். அப்போ உனக்கு எல்லாமே தெரியும், ஆனால் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற. இப்போ வீட்டில் நுழையும் போதே சில பார்த்தீங்கன்னா மீன் மாதிரி வச்சுருப்போம், ஆர்வல்னு கத்தும். சும்மா நுழையும் போதே லைட் சென்சார். இப்போ கை தட்டினாக சிலது சவுண்டு கொடுக்கும், சவுண்டு சென்சார். ஆல் ஆர் பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஈச் அண்ட் எவ்ரி லைட் ஆர் ப்ரெஷர் or anything is converted into electrical signal. That is the basic symbol. Depends upon the basic signal we have to diagnose which is which, like that. That is simple logic regarding this. So இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். proximity sensor, light sensor, pH sensor. Then seventh one is electrochemical sensors. So இவ்வளோ variety இருக்கு. அதில் one we are going to introduce. நம்ம எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி ஒரு செடி வளருது அப்படின்னா, சின்னதாக இருக்கும்போது கிளைகள் வருமா, சின்னதாக இருக்கும்போது செடி கிளைகள் வருமா, வளர்றது என்ன ஆகும், கிளைகள் வரும். அது வளரும் போது அப்படியே அந்த கிளைகளை விட்டுட்டா வேகமாக வளருமா, இல்லை கிளைகளை வெட்டினா வேகமாக வளருமா? சொல்லுங்க, வெட்டினா தானே. அப்போ சின்னதாக இருக்குது, எந்த கிளையும் இல்லை, வர 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 கிளைகள் வருது. அப்போ அதை வெட்டினா நல்லா வளருது. அதே தான் நீ. எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே. அதுக்கடுத்து நீ கண்டினியூ பண்ணுங்க. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய கிளைகள் கிடையாது. நீ வளர வளர இந்த மண்ணுக்கும் மனத்துக்கும் ஒரு தொடர்பு சொல்லுவாங்க இல்லையா, என்ன மண்ணுனா மண்ணுனா, மண்ணில் நல்ல விதையை போட்டால் என்ன செய்யுது, களை ஏற்படுது தானே, களைகள் வருது இல்லையா. அப்போ அந்த களையை எடுத்துட்டாக்க செடி நல்லா வளரும். இப்போ மனமும் இப்படி தான்.
டெய்லி நல்ல விதைகளை விதிக்கும் பொழுது சில சின்ன 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 கெட்ட கிளைகளும் வரத்தான் செய்யும். அப்போ அதெல்லாம் அங்கங்க அப்படியே கட் பண்ணிட்டு, இன்று புதிதாய் பிறந்தோம், தீதும் நன்றும் பிறர் தரவாரா, உன் வாழ்க்கை உன் கையில், டோன்ட் பிளேம் அதர்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன வாசகங்களை பயன்படுத்தி கொண்டு லைஃப் இஸ் ஏ கேம், பிளே இட் வெல் டே டு டே, வாழ்க்கை என்ற விளையாட்டை காலையிலிருந்து இரவு வரை ஒழுங்காக தினமும் நேர்மையாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ கற்றுக்கொண்டால் அடுத்த நாள் உனக்கு சந்தோஷமா இருக்கும். பிகாஸ் your long journey starts with a single good steps. ஒரு நீண்ட பயணம் ஒரு நல்ல அடி எடுத்து வைக்கிறதோடு போகுது என்பதை மனதில் கொண்டு, நிறைய டெக்னாலஜி இன்னைக்கு ரெவல்யூஷன் வந்ததுக்கு அடிப்படை காரணமே சென்சார் இல்லாத ஃபீல்டே கிடையாது. ரொபாட்ஸ்லேருந்து ஏஐலேருந்து எல்லாத்துலேயுமே சென்சார் இருக்கு. அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதனால் யூஸ் த செமினார் யூஸ்ஃபுல்லி. தேங்க்ஸ்.